ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா அது சில பல என் ரூம்மேட்ஸ் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நாங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னியோட நாங்கள் வந்து 3rd இயர் முடிக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ 4th இயர் போக போகிறோம். ஸோ 4th இயர் போக போகிறோம். அதனால் எங்கள் ரூம் ஹாஸ்டல் ரூம்லாம் வெக்கேட் பண்ணிட்டு லீவ் முடிஞ்சு வேறு ஹாஸ்டல் போவோம். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் ஃப்ளாக் ரூம்னு ஒரு ரூம் கொடுப்பாங்க, அதில் வச்சுட்டு போவோம். ஸோ அதுக்கு தான் பேக் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க நம்ம என்ன பேக் பண்ணுறோம் சொல்லி பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நாங்கள் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கிளாக் ரூமில் வச்சுட்டு வருவோம். இது வந்து இன்னொரு ரூம்மேட்ஸ் அவள் திங்ஸை பேக் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்படி இருந்த ஷெல்ஃப்ஸை நாங்கள் வந்து காலி பண்ணி பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஐ லைக் இட். ஸோ அதனால் நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ வந்து செஞ்சுட்டு பேக் பண்ணிவிட்டு அப்புறம் நான் காமிக்கிறேன். பேக்கை வந்து நல்லா பேக் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் இந்த பேக் இருக்குது. அப்புறம் இந்த பேக் ஏதாவது ஒரு பேக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு பேக் பண்ணிட்டு டயரில் படுத்து தூங்கிட்டோம் மருதாணிலாம் வச்சுட்டு. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கிளாக் ரூமில் வச்சுட்டு கிளம்ப போகிறோம். அதான் பார்க்க போகிறோம். எங்கள் ரூமோட மெமரிஸ்லாம் நான் சொல்கிறேன் வாங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமு 330. இந்த ரூமில் நிறைய மெமரிஸ் இருக்குது. இந்த திங்ஸ் எல்லாம் வந்து இப்போ இதை எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போய் கிளாக் ரூமில் வச்சுட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போய் வைக்கும் போது காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கிளாக் ரூமில் வைக்க போகிறோம். இதெல்லாம் இங்கே இருக்க போகுது. இந்த பிங்க் பேக் மட்டும் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இதுலேயும் கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். இது என் டெடி பியர். பெட்டும் இங்கே தான் வச்சுட்டு போகிறோம். ஓகே வாங்க கிளாக் ரூமுக்கு எடுத்துகிட்டு போகலாம். எப்படி இருந்த ரூமை எப்படி ஆக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். பிஃபோர் விசஸ் ஆஃப்டர். சரி ஓகே வாங்க எடுத்துகிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா கிளாக் ரூமில் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என் தம்பி வந்ததுக்கப்புறமா கிளம்பி அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். சரி அதோடைய போர்டு வைக்கிறது மிச்சம் மீதி இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய மெமரிஸ் இருக்குது. வரும்போதே நிறைய திட்டு வாங்கிட்டு வந்தோம். ஓகே நல்லா இருந்துச்சு. சரி பார்ப்போம் அடுத்த ஹாஸ்டல் போயிட்டு அந்த ரூம் எப்படி இருக்குன்னு. ஓகே பாய் பாய். எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் காட்சி போட்டிருந்தாங்க. அந்த பட்டாம்பூச்சி அழகாக இருந்துச்சு. சரின்னு அதையும் கவர் பண்ணேன். சரி ஓகே டாட்டா பை பை. நெக்ஸ்ட் vlog பார்க்கலாம்.